அடுத்ததாக பரதநாட்டிய நிகழ்ச்சியின் மிக முக்கியமான உருப்படி அலாரிப்பு. இது கலைஞரின் உடலும் மனமும் ஒத்திசையாக இயக்கும் வகையில் இறைவனுக்கும் குருவிற்கும் பார்வையாளர்களுக்கும் ஒரு முழுமையான வணக்கமாக கருதப்படுகிறது. அலாரிப்பு என்றால் அலர்தல் என்று அர்த்தம். அதாவது மனதையும் உடலையும் விட்டு முழுமையாக கலை வழியில் அர்ப்பணிப்பது என்று கருத்து. இது தூய நிறுத்த வகையை சார்ந்தது. தாள ஒழுங்கும் ஆடல் நுணுக்கமும் முகம், கண்கள், கழுத்து மற்றும் கைகளை சேர்த்த அசைவுகளின் வாயிலாக ஒரு அழகிய ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தும். தஞ்சாவூர் நால்வரால் இது வடிவமைக்கப்பட்ட இந்த அலாரிப்பு 5 விதமான ஜதிகளை உடையது. இது நடன கலைஞரின் உடல் மனதையும் ஒத்திசைவாக ஒன்றிணைத்து மிகுந்த ஒருமைப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வோடு நிகழ்த்தப்படும். இப்போது நமது மாணவிகள் இந்த அழகிய அலாரிப்பை மேடையில் நிகழ்த்த வருகின்றனர். அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு உற்சாகமாக வரவேற்கலாம். தத்தை தெய்யும் தாம் கிட்டத்தக்க தத்தை தெய்யும் தல்லாங்கு தோம் தத்தி கிட்ட தோம் தாம் ரே தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் ரே தாம் கிட்டத்தக்க தத்தை கிட்டத்தக்க தாம் தே தாம் தை தத்தை 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 தாம் தே தை தத்தை தாம் தே தை தத்தை தாம் தீதா 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 தை தத்தை தாம் தே தாம் கிட்டத்தக்க தை தத்தை கிட்டத்தக்க தாம் தே தாம் கிட்டத்தக்க தை தத்தை கிட்டத்தக்க தாம் தே தாம் தை தத்தை 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 தாம் தே தை தத்தை தாம் தே தை தத்தை தாம் தே தை தத்தை தாம் தீதா 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 தை தத்தை தாம் தே தாம் கிட்டத்தக்க தை தத்தை கிட்டத்தக்க தாம் தே தாம் கிட்டத்தக்க தை தத்தை கிட்டத்தக்க தாம் தே தாம் தை தத்தை 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 தாம் தீதா 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 தை
தத்தை தாம் தீதா 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 தத்தை தா ஹத் ஜம் தரிதா தரிஜக தரிதை தத்திக்கிட்ட தோம் தக்க தத்திக்கிட்ட தோம் தக்க திக்கு தத்திக்கிட்ட தோம் தாம் திரிகுடுத்தக்க 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 தலாங்க தோம் தத்திக்கிட்ட தோம் தத் தை தையும் தத் தாம் கிட்டதக தாம் அடடா, மிகவும் அழகாகவும் மெய்மறக்கும் அனுபவமாக இருந்தது.